க்ளோஸ் பண்ணிடுவோம். Hi all, this is Sangeeta from Sai Stones and Gems. இன்னைக்கு நம்மளோட லைவ் பாத்தீங்கன்னா Sai Stones and Gems ஓட லைவ் மேம். ஹலோ அபிராமி மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே மேம், இதுல தெரியல, அதனால தான் நான் சரி ஓகே வெயிட் பண்ணேன். நிறைய ரொம்ப நாள் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ண ஸ்டோன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு லைவ். நான் போட்டிருக்கேன் இந்த மணி மேக்னெட், எப்பவுமே என்னோட கையில இருக்கும். இது மணி மேக்னெட். இது மணி மேக்னெட் பிரேஸ்லெட். மணி மேக்னெட் பிரேஸ்லெட் என்ன கான்செப்ட்காக இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட் அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இதுல சிட்ரின், கிரீன் அவென்ச்சரிங், பைரேட் அண்ட் கோல்டன் பைரேட் இருக்கும் மேம். டைகரையும் இருப்பாங்க. மணி ஃப்ளோவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள ஸ்டோன்ஸ் சிலது இருக்கு. கிரீன் அவென்ச்சரிங்கும் வந்து லட்சுமி கடாட்சியத்துக்கு தான், சிட்ரினும் மணி ஃப்ளோக்காக தான், பைரேட்டும் மணி ஃப்ளோக்காக மட்டும்தான் மேம். இதுல டைகரை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மணி பிளாக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிளாக்ஸை ரிலீஸ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து டைகரை கொண்டு. ஸோ அதனால டைகரையும் இதோட காம்பினேஷன்ஸ் ஆவாங்க. இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட் இது சில்வர்ல அவைலபிள் மேம். மணி மேக்னெட் பிரேஸ்லெட் நம்ம கிட்ட சில்வர்ல அவைலபிள் இருக்கு. சில்வரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1690 மேம். சில்வர்ல மணி மேக்னெட் ஸ்டோனோட காஸ்ட் 1690. இதே உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நார்மல்ல 699 வரும் மேம். நார்மல்ல 699 வரும். தென் சில்வர்ல 1690 மணி மேக்னெட். எப்பவுமே நமக்கு மணி ஒரு அவசியம் இருக்கு, மெயின் தேவை இருக்கு. சோ இந்த மணி மேக்னெட் காம்பினேஷன் சில்வர்ல போடும்போது ஸ்டாண்டர்டாவே நம்ம கையில இருக்கும். தென் அதர் பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி டெய்லி நமக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் மேம். அமெத்திஸ்ட். அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹையர் எக்ஸாம்ஸ்க்கு எழுதிருப்பீங்க. +2 எக்ஸாம்ஸ்ல இருந்து பெரிய கிளாஸஸ் எழுதிருப்பீங்க. பேங்கிங் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாமே எழுதிருப்பாங்க. தென் பாத்தீங்கன்னா ஜாப்க்குமே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. பிசினஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட நல்லபடியா பினிஷ் பண்ணி கொடுக்கணும், அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெத்திஸ்ட் வந்து ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக மட்டுமே, ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக யூஸ் பண்றதுதான் அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட். இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா 699 வரும் மேம். அமெத்திஸ்ட் ஒன்லி ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக மட்டுமே. பிசினஸ் பீப்புள் தாராளமா கன்ஃபார்ம் நீங்க இதை யூஸ் பண்ணலாம்.
எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவுமே உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னும் போது அமெத்திஸ்ட் யூஸ் பண்ணுங்க. மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சாதிக்க அவங்க அச்சீவ் பண்ண சக்சஸ்க்கான ஸ்டோனை நம்ம ஜெயிக்கணும் போர்ல அப்படிங்கிற விஷயத்துக்காக எல்லாம் வந்து அமெத்திஸ்ட் கற்களை தான் பயன்படுத்தி இருக்காங்க. கிரீன் அவென்ச்சரிங். கிரீன் அவென்ச்சரிங் எதுக்காகனா லக்ஷ்மி கடாட்சியத்துக்காக தான், குபேர லட்சணத்துக்கும் லக்ஷ்மி கடாட்சியத்துக்காக தான் கிரீன் அவென்ச்சரிங். இது ஒரு நல்ல மணி ஃப்ளோவை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு மேம். பிளெயின் கிரீன் அவென்ச்சரிங் பாத்தீங்கன்னா 399. இதுல 7 சக்கராவோட சேர்ந்து வருமோ 499. பிளெயின் வந்து 399, 7 சக்கராவோட வருமோ 499 வரும் மேம். ரோஸ் கார்ட்ஸ் ஒன்லி லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக மட்டுமே. ஃபேமிலியில, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, நம்மளோட கலீக்ஸோடையும் நமக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும். ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரக்கூடாது. நம்ம இருக்கிற பிளேஸ்ல நம்ம போற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, இப்போ வந்து நான் ஒரு பிரச்சனையான இடத்துக்கு போறேன், ஒரு நிறைய நெகட்டிவான இடத்துக்கு போறேன், எனக்கு அங்க வந்து பிரச்சனையா முடியக்கூடாது இந்த விஷயம். நம்ம அந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போகும்போதெல்லாம் கூட நீங்க வந்து ரோஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணி பிரச்சனையா போற விஷயங்கள் சுமூகமா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க வந்து உங்களுக்கு அப்படி ஆகணும் அப்படின்னு ஃபீல் இருக்கிற இடத்துக்கு நீங்க ரோஸ் கார்ட்ஸ் எல்லாம் போட்டு போகலாம் மேம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். எனக்கே வந்து இந்த இடத்துல போனா சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்னு ஃபீல் பண்ற இடத்துக்கு ரெகுலரா அந்த டைம்ல எல்லாம் நான் ரோஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன் அப்படின்னும் போதெல்லாம் செல்ஃப் லவ்க்காண்டியும் நான் ரோஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சோ அப்போ வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஸ்டோன், அந்த கிறிஸ்டலோட வைப்ரேஷன் வந்து நம்மள ஹாப்பியா வச்சுக்கோ, நம்மளுக்கு கனெக்ட் பண்றது எல்லாமே ரொம்ப ஹாப்பியா கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க மேம். ரோஸ் கார்ட்ஸ் பிளெயின் ரோஸ் கார்ட்ஸ் 399, 7 சக்கராவோட வருமோ 499 வரும் மேம். இந்த மாதிரி டெய்லி நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பிடிக்குதோ, இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கே, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஹாப்பியாவே நான் ஃபீல் பண்ணல அப்படின்னும் போது நான் ரோஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சோ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். நான் யாரோட பேசணுமோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு அஃபெக்ஷன் கிரியேட் ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க பீப்புளோடையுமே எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும் மேம். அதுக்காக தான் மெயின்லி நம்ம ரோஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீங்க ரோஸ் கார்ட்ஸ் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். பிள்ளைங்களோடய ஒரு நல்ல பாண்டிங் இல்லாத போது அப்பவும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேம் ரிசல்ட். ஹலோ புகழ் மேம், எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே பூர்ணிமாக்ஷன், தேங்க்யூ மேம். கார்னீலியன். கார்னீலியன் நல்ல ஹெல்த் இஷ்யூஸ்க்காக மட்டுமே, நம்ம பாடியில இருக்க 7 சக்கராவோட கனெக்ட் ஆகிற கிறிஸ்டல் தான் கார்னீலியன். சோ இந்த கார்னீலியன் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக மட்டுமே மெயின்லி பயன்படுத்தப்படுது. ஸ்டொமக் சம்பந்தமான எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க கார்னீலியன் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் மேம். டர்காய்ஸ் ப்ளூ நான் ரிங்கா போட்டிருப்பேன். ரிங் ஆக்சுவலி கிளென்சிங்க்கு போட்டிருக்கிறதுனால நான் இன்னைக்கு போடல, கிளென்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். சோ டர்காய்ஸ் ப்ளூ வெளியில போயிட்டு வாங்க. டர்காய்ஸ் ப்ளூ எதுக்காக பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் growth லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்றோம் மேம். நிறைய விஷயங்கள் புதுசா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், நிறைய growth இருக்கணும், பண்றதுலயுமே நல்ல growth இருக்கணும், நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும், அடுத்தடுத்த லெவல் ஆஃப் growth வரணும் அப்படின்னும் டர்காய்ஸ் ப்ளூஸ் நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க மேம். நம்ம பிசினஸ்ல இருக்கவங்களுமே நிறைய பிசினஸ் எடுப்பாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் சக்சஸ் ஆகாம இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே வரல, இருக்கிற பிசினஸே ரொம்ப டல்லா இருக்கு, எனக்கு அதுல growth இல்ல அப்படிங்கறவங்க எல்லாம் வந்து நீங்க டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் மேம். 699. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றேன், எனக்கு ரிலாக்ஸேஷனே இல்ல, என்னோட நான் வந்து அமைதி வேணும், எனக்கே தெரியல நான் ஏன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாம கத்துறேன், தேவையில்லாம நான் டென்ஷன் ஆகுறேன், தேவையில்லாம நம்மளே வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து நிறைய பேர் கிட்ட நம்மளே வாலண்டரியா வந்து நார்மலா அவங்க பேசினா கூட நம்ம அதை தப்பா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சமாதானம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா பேசுவோம் இல்லையா. நம்மளோட காம்னஸ்க்காக தான் மேம் இந்த ஹவலைட். காம்னஸா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஹவலைட். நமக்கு நம்மள அறியாம வர கோவங்கள் அதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி நம்மள காமா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் ஹவலைட் பிரேஸ்லெட். ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் நான் எப்பவுமே போட்டிருப்பேன், அதுவுமே இன்னைக்கு கிளென்சிங் போட்டிருக்கேன். ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஈவில் ஐ, செலனைட் அண்ட் பிளாக் டெர்மலைன்,
இதெல்லாம் எதுக்காக இதுல காம்பினேஷன்ஸ் பண்ணிருக்காங்க ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா, நம்மள தற்காத்துக்க. நிறைய விஷயங்கள் நெகட்டிவா நடக்கும், நெகட்டிவான பிளேஸ்க்கு போவோம், நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். நெகட்டிவ் மட்டுமே லோட் ஆயிட்டே இருந்ததுன்னா நம்ம ரொம்ப டிராப் ஆயிடுவோம். பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், எப்பவுமே சோர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கே தெரியாது, நம்ம நினைப்போம் ஏன் ஒரு சோர்வாவே இருக்கு, நமக்கு நம்ம ஒரு ட்ரௌசினஸாவே இருக்கும், என்னன்னே தெரியல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படிமா. அந்த நெகட்டிவ்ஸ் ஓவர்லோட் ஆகும் போது அந்த ஃபீல் வரும் பாடிக்குள்ள நமக்கு. பிகாஸ் நம்ம ஆராவும் வந்து அந்த நெகட்டிவ்ல லோட் ஆகும் போது ஆராவும் ரொம்ப டயர்ட் ஆயிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நம்ம அது வராம தடுக்கிறதுக்காக ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த காம்பினேஷன்ஸ் பிரேஸ்லெட், ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கான காம்பினேஷன் பிரேஸ்லெட் இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு மேம். இல்ல நீங்க ஈவில் ஐ மட்டும் தனியா வேணும்னாலும் நீங்க தனியா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஹீலிங் முறைப்படி, பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணது ப்ரொடெக்ஷன் அண்ட் ஷீல்டு. இத டெய்லியுமே வேர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மேம். சன்ஸ்டோன், சன்ஸ்டோன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தலைமையை ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அடுத்த லெவல்ல நம்மள எப்பவுமே வந்து ஒரு ஹைலைட்டடா கொண்டு போறதுக்கு யூஸ் பண்றது தான் சன்ஸ்டோன். லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ்க்காக மெயின்லி யூஸ் பண்ணப்படுறது தான் வந்து சன்ஸ்டோன் பிரேஸ்லெட். சன்ஸ்டோன்ல பிளைன் சன்ஸ்டோன் அவைலபிள் இருக்கு, 999 வரும். சன்ஸ்டோன் வித் 7 சக்கரா 1090 வரும் மேம். பிள்ளைங்களுக்கு ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு காம்பினேஷன்ஸ் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட். இது வந்து காம்பினேஷன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து லாப்பிஸ் லசோலி இருக்கும். சோ பெரிய பிள்ளைங்களுக்கு போடலாம். நீங்க 8 above 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லாப்பிஸ் லசோலி போடலாம் ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்காக. அதுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம் மேம். படிப்புக்கான இத போட்டா படிப்பு வந்துருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. படிக்கணும்ன்ற அந்த ஆர்வங்கள் தூண்டும். அவங்க படிக்கும் போது அது ஞாபக சக்தியை கிரியேட் பண்றதுக்கு இந்த கிறிஸ்டல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பிள்ளைங்க மறக்காம இருக்கிறதுக்காக சப்போர்ட்டிவா இருக்கும். பசங்க ஆர்வமா படிப்பாங்க. நிறைய பேர் வந்து படிக்கிறேன்னு புக் எடுப்பாங்க, பட் படிக்க மாட்டாங்க. அப்படியே புக்ஸை வந்து வச்சுக்கிட்டு எங்கேயாவது கேம்ஸ் விளையாடுவாங்க, எதையாவது பார்ப்பாங்க, வேடிக்கை பார்த்தா அந்த கான்சென்ட்ரேஷன் லேக்கிங் இருக்கும் இல்லையா. சோ அந்த கான்சென்ட்ரேஷன் லேக்கிங் இல்லாம இருக்கிறதுக்காக தான் லாப்பிஸ் லசோலி பெஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா லாப்பிஸ் லசோலி தான் மேம். நிறைய பேர் லாப்பிஸ் லசோலிக்கு தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்திருக்கீங்க. அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் காம்போவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது 499, இது 999. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 499, 999. பட் லாப்பிஸ் லசோலி பெஸ்ட். சோ இதுல வந்து எனக்கு ஸ்டடீஸ்க்கான பெண்டன்டா கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதிரி பெண்டன்டா கிடைக்கும். பெண்டன்டோட பிரைஸ் 499 மேம். சில்வர் ஹூக்குடு பெண்டன்ட் 499. இந்த மாதிரி பெண்டன்டாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பிள்ளைங்களுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போடும் போது கருப்பு கயர்ல கூட நீங்க கட்டி விடலாம்னா கட்டி விடலாம் தாராளமா. குழந்தைங்க சாமி ரோப் அந்த பிளாக் ரோப் போட்டிருப்பாங்களே அதுலயுமே கட்டி விடுறதுனா கட்டி விடலாம். சோ அந்த மாதிரி அமித்திஸ்டுமே நம்ம கிட்ட இந்த மாதிரி பெண்டன்டா அவைலபிள் இருக்கு. சோ எல்லா 7 சக்கரா ஸ்டோன்ஸும் நம்ம கிட்ட பெண்டன்ட்ஸாவும் கிடைக்கும், பிரேஸ்லெட்ஸாவும் கிடைக்கும். 7 சக்கரா மட்டும் நான் சொல்றேன் மேம். நீங்க சன் ஸ்டோன், மூன் ஸ்டோன் இதெல்லாம் பெண்டன்டா கிடைக்குமான்னு கேட்காதீங்க. அந்த மாதிரி ஸ்டோன், ப்ளூ டர்காய்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸோட இருக்கிறதா நீங்க வாங்கிட்டு நீங்களா ரிங்காவோ இல்ல பெண்டன்டாவோ ரெடி பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட் பெரிடாட்டும் உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்டாவும் அவைலபிள் இருக்கு. பெரிடாட் தென் பாத்தீங்கன்னா பெரிடாட்ல பெண்டன்டாவும் அவைலபிள் இருக்கு மேம். பெண்டன்ட்ஸ் எல்லாமே 499. டைகர் ஐ பிரேஸ்லெட். டைகர் ஐ பிரேஸ்லெட் தடங்கள் இருக்கிற விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் ஆயிருக்கு, தடங்களா இருக்கு, எடுக்கிற விஷயங்கள்லாம் தடங்கள் ஆகுது, தடையாகுது, கொடுத்த பணம் வெளியில கொடுத்த பணம் வரல, எனக்கு வராம ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பணமே வரல, நான் போய் கேட்டா கூட கிடைக்கல அப்படின்ற பிளாக்கேஜ் எல்லாம் என்னென்ன பிளாக்ஸ் இருக்கோ பிளாக்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தி டைகர் ஐக்கு மட்டும் தான் இருக்கு மேம். மணி பிளாக்ஸ் எந்த வகையான பிளாக்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் பிளாக்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தி டைகர் ஐக்கு உண்டு மேம். டைகர் ஐ பிரேஸ்லெட் வித் 7 சக்கராவோடையும் அவைலபிள் இருக்கு, பிளெயினாவும் அவைலபிள் இருக்கு. கோமேதகம் நான் போட்டிருப்பேன். கோமேதகம் ராகு சம்பந்தமான இஷ்யூ இருந்தால் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். கோமேதகம் ரெகுலராவே நான் பயன்படுத்தலாமா பண்ணலாம் மேம். ரொம்ப ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி கேது சம்பந்தமான இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா நீங்க கேட்ஸை யூஸ் பண்ணலாம். கேட்ஸை பிரேஸ்லெட் கேது சம்பந்தமான இஷ்யூ, நமக்கு கேது சம்பந்தமான பார்வை நம்மளோட ஜாதகத்துல கம்மியா இருக்கு, வைப்ரேஷன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க கேட்ஸை யூஸ் பண்ணலாம். ராகு இஷ்யூஸ் இருக்கு, ராகுவோட இது இல்ல, பார்வை இல்லமா, ராகுவால நமக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கோமேதகம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. பட் கோமேதகம் ஜெனரலாவே யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் மேம்.
மூன் ஸ்டோன் எந்த மாதிரி இஷ்யூக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணையம் சம்பந்தமான இஷ்யூக்கு மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். கணையம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து யூட்ரஸ்ல பிசிஓடி ப்ராப்ளம், நமக்கு அந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட், ஃபெர்டிலிட்டிக்காக குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் இருந்தால் மட்டுமே நீங்க பயன்படுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸ்டொமக் சம்பந்தமான எந்த இஷ்யூ, கர்ப்பப்பை கோளாறு, பீரியட்ஸ் ஆகாம இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி இஷ்யூக்காகலாம் நம்ம வந்து ரெகுலரா பிசிஓடி இஷ்யூவும் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே மூன் ஸ்டோன் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க 100% மூன் ஸ்டோன் பெஸ்ட் ரிசல்ட் அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் மேம். அதே சமயம் நீங்க ஏடிஹெச்ஏ ப்ராப்ளம் இருந்தா, ஏடிஹெச்ஏ ப்ராப்ளம் இருந்தா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏடிஹெச்ஏ கிட்ஸுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இது பத்தி நீங்க டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மேம். பிளாக் டர்மலைன் ஒன்லி நெகட்டிவிட்டி ரிமூவலுக்காக மட்டுமே பயன்படுத்துறது தான் பிளாக் டர்மலைன். பிளாக் டர்மலைன் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிடும் நம்ம கிட்ட இருந்து. எப்பவுமே கிளென்ஸ் ஆயிட்டே இருக்கும் மேம், நெகட்டிவ் ரிமூவ் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் பிளாக் டர்மலைன் நம்ம யூஸ் பண்றது. கிரியேட்டிவிட்டி அண்ட் growth, இது காம்பினேஷன்ஸ். நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் இருந்துட்டே இருக்கு, அது ஆகவே இல்லை அந்த விஷயம். இப்போ ஒரு பிசினஸ்க்காக நான் முயற்சிகள் நிறைய பண்றேன், பட் சக்சஸ் கொடுக்கல. ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், அதுக்கான அவுட்புட் இல்ல. மெயின்லி ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான அவுட்புட் இல்ல. சோ அந்த மாதிரி அவுட்புட் இல்ல. சோ நான் நிறைய விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண, எனக்கு அவுட்புட்டே கிடையாது, அவுட்புட்டே வரல. நான் இன்னும் கீப் ட்ரையிங்லே தான் இருக்கேன், என்னால அடுத்த லெவல் growthக்கு போக முடியல அப்படின்னும் போது தனிஷா பிக்கப் பண்ண சொல்லு, அம்மா வீட்டுல விட்டு சொல்லு. அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க கிரியேட்டிவிட்டி அண்ட் growth யூஸ் பண்ணலாம் மேம். கிரியேட்டிவிட்டி அண்ட் growth யூஸ் பண்ணலாம். அவுட்புட் வரணும், ரொம்ப நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காம இருந்து அவுட்புட் இல்லாததுக்கு நீங்க வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் growth யூஸ் பண்ணுங்க, பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இல்ல உங்களுக்கு எதுக்காக என்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணணும், எதுல வேணா போடுறேன், ஒன்லே போட. சோ எதுக்காக எந்த கிறிஸ்டல் பயன்படுத்தணும், என்னென்ன இஷ்யூக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னு உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா கூட நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அகைன் நான் உங்களுக்கு கால் பண்றேன், கால் பண்ணி உங்களுக்கு நான் பேசுறேன் மேம். பேசி உங்களுக்கு என்ன போடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். கிரியேட்டிவிட்டி அண்ட் growth அதுக்கானது தான் அவைலபிள் இருக்கு. படிப்புக்கு என்ன பயன்படுத்தலாம் சகோதரி மேம்? இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, லாபிஸ் லசோலி பயன்படுத்தலாம் மேம். லாபிஸ் லசோலி ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்காக தான் மேம். என்ன ஹையர் லெவல்ல இருக்காங்களா, எந்த லெவல்ல இருக்காங்க, என்ன எஜுகேஷன்றத பேஸ் பண்ணி தான் மேம். குட் ஈவினிங் பாரதி மேம். மேம் அதுதான் மேம் லாபிஸ் லசோலி. என்ன எஜுகேஷன்ல இருக்காங்கன்றத நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்ன கிளாஸஸ்ல இருக்காங்க, சின்ன கிளாஸஸ்னா காம்பினேஷன்ஸே யூஸ் பண்ணலாம் மேம். ஒரு அப் டு 8 ஏஜ் வரைக்கும் நீங்க வந்து காம்பினேஷன் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 10th படிக்கிறாங்க, கொஞ்சம் பெரிய கிளாஸ் போறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 10th நீங்க லாபிஸ் லசோலி யூஸ் பண்ணுங்க மேம். லாபிஸ் லசோலி யூஸ் பண்ணுங்க, நல்ல ஸ்டடீஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். காலேஜ் லெவல் அப்படி போகுமா அமித்திஸ்ட் போகலாம். நீங்க காலேஜ் லெவல் அந்த மாதிரி வருமா அமித்திஸ்ட் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். கார்னெட், கார்னெட் என்னக்காக? எலமத்தி மேம், ஹலோ மேம். கார்னெட் எதுக்காக மேம்? அப்போ அமெத்திஸ்ட் மேம், அமெத்திஸ்ட் யூஸ் பண்ணுங்க. மேம் பசங்க ஆனாலே அப்படிதான் மேம். பசங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெரியவங்களே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறல. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், பட் நமக்கு ஃபீல் நம்மளால நமக்கு சாப்பிடணும். ஆனா பிள்ளைங்களை மட்டும் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். நமக்கு சில விஷயங்கள் இப்ப ட்ரெஸ் வாங்கக்கூடாத வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும், பட் வாங்கணும் அப்படின்னு எனக்கு இப்ப வேணும்னா வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வைராகமா பண்றோம் இல்லையா, அடமெண்டா. சோ நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம அதை பண்ணிக்கிறோம். அது பிள்ளைங்க கேட்கும்போது நமக்கு அது கஷ்டமா இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான் மேம். அவங்க ஏர்ன் பண்ணல, அதனால அவங்களால வந்து சுயமா முடிவெடுக்க முடியல. அதே மாதிரிதான் பிள்ளைங்க ஏமாத்துறதுல குழந்தைங்கன்னா நேச்சரே அப்படிதான் மேம், அப்படிதான் பண்ணுவாங்க. சோ நீங்க அவங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. அததான் நான் சொல்றது. கிறிஸ்டல்ஸ் ஆக்சுவலி ஒன்னொன்னா நீங்க வாங்கி சேர்க்கலாம்.
ரோஸ் குவார்ட்ஸ் ட்ரீ எப்பவுமே இந்த மாதிரி ட்ரீஸ் ஆவாது அந்த கிறிஸ்டல்ல பசங்களை வந்து இதை பண்ணுங்க இதை போடுங்கன்னா பண்ண மாட்டாங்க. சோ நம்ம வந்து அந்த கிறிஸ்டல்ஸோட ட்ரீஸா நம்ம வீட்டுல வைக்கலாம், பிரமிட்ஸா வைக்கலாம். சோ அந்த கிறிஸ்டல்ஸை 1 by 1 வாங்குங்க, ஒரேடியா எல்லாமே நீங்க வாங்காதீங்க, எல்லாருக்குமே கஷ்டம் அது. சோ ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் ட்ரீ வைங்க. சோ பசங்க நீங்க சொல்றத கேட்கறதுக்கான அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் பசங்க படிக்கிறதுக்கான லாப்பிஸ் ட்ரீ வைங்க, அமித்திஸ்ட் வைங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ட்ரீயாவோ பிரமிடாவோ கணபதியாவோ இந்த மாதிரி வைக்கும் போது அந்த வைப்ரேஷன்ஸ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கும். சோ நீங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்து அவங்க ஆன்சரபிளா இருப்பாங்க. சோ கோமா சொல்ற பசங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்க கூட அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சோ ரெஸ்பாண்ட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ரெஸ்பாண்ட் பண்ணும் போது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க அவங்கள கைட் பண்ணலாம். சோ அதுக்காக தான் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டுல சேர்க்கிறோமோ அவ்வளவு நமக்கு பாசிட்டிவிட்டி மேம். புரியுது மேம். நீங்க அவங்கள சுத்தி கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணுங்க. குட்டி குட்டி கணபதிஸ் வாங்கி வைங்க, இல்ல முடிஞ்ச பெரிய கணபதி ட்ரீயாவோ பிரமிட்ஸாவோ இந்த மாதிரி கிறிஸ்டல் அவங்க இருக்கிற லொகேஷன்ல லிவிங் ஹால்ல அதிகமா இருப்பாங்களா இல்ல அவங்களோட ரூம்ஸ்ல அதிகமா இருப்பாங்களா. சோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ல பசங்களை சுத்தி அந்த வைப்ரேஷன்ஸ் எப்பவும் இருக்கிறது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்ணுங்க மேம். கிரியேட் பண்ணும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது கிறிஸ்டல் மட்டும் இல்ல, அதை தாண்டி இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. சோ பசங்களை சுத்தி நீங்க இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் கிரியேட் பண்ண அந்த வைப்ரேஷன் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கார்னெட் மூட்டு வலி சம்பந்தமான இஷ்யூஸ் எது இருந்தாலும் நீங்க கார்னெட் யூஸ் பண்ணலாம் மேம். ஃபார் பெஸ்ட் ரிசல்ட் மூட்டு வலிக்கு தான் மேம். பைரட் நல்ல ஒரு மணி ஃப்ளோவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி பைரட் கொண்டு மேம். பைரட் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோ. நல்ல ஒரு மணி ஃப்ளோவை எப்பவுமே பைரட் கிளஸ்டரை நம்ம கையில வச்சு டெய்லி உங்களுக்கு தேவையானதை நீங்க பேசலாம் மேம். சோ அப்படி பேசும்போது நல்ல ஒரு மணி ஃப்ளோ, எனக்கு மணி ஃப்ளோ இன்னைக்கு இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்னா பைரட் கிளஸ்டர் நீங்க கையில ஹோல்ட் பண்ணி பேசலாம். அதே மாதிரி அந்தந்துக்கான ஸ்டோனுமே கிளஸ்டரா கிடைக்கும் உங்களுக்கு, ராக்காவோ கிளஸ்டராவோ கிடைக்கும். சோ அதை நீங்க கையில ஹோல்ட் பண்ணி பேசலாம். சோ பைரட் பிரேஸ்லெட்டாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஒன்லி ஃபார் மணி 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 பைரட் நான் பண்றேன். ஷோ மேம். அதை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து கனெக்ட் ஆவாங்க. நீங்களே சொல்லுவீங்க கனெக்டடா இருக்காங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்கள வாலண்டரியா வந்து சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுவாங்க, ஸ்டடீஸ் சம்பந்தமான விஷயம். அப்பவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஈவிலை நெகட்டிவிட்டிக்காக மட்டுமே பயன்படுத்துறது. ப்ளூ கலர்ல வர ஈவிலை பாத்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல வர ஈவிலை சிந்தட்டிக் ஸ்டோன். இதுதான் ஒரிஜினல் கிறிஸ்டல். ஒரிஜினல் கிறிஸ்டல் ஈவிலை இப்படிதான் இருக்கும். ப்ளூ கலர்ல வரது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஸ்டோன். சிந்தட்டிக் அது. இதுதான் ஒரிஜினல் ஸ்டோன் ஈவிலை. மல்டி மூன் ஸ்டோன் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். ஆமா மேம், நீங்க ஸ்டார்டிங்ல வாங்குனீங்க கரெக்டுங்களா? ஈவிலை ஒன்லி நெகட்டிவிட்டி ரிமூவல்காக மட்டுமே. சிட்ரின் ஆல்சோ மணி ஃப்ளோ. சிட்ரினும் மணி ஃப்ளோக்காக மட்டுமே தான் மேம். சிட்ரினும் ஒரு நல்ல மணி ஃப்ளோவை எப்பவுமே ஈர்த்து கொடுக்கும். சிட்ரின் பைரட் இதெல்லாம் வந்து நான் காம்பினேஷன்ஸ் போட்டிருந்தா கூட நிறைய டைம் பாத்தீங்கன்னா சிட்ரினும் போட்டிருப்பேன். பைரட்டா நேத்திக்கெல்லாம் பைரட் போட்டிருந்தேன். முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா சிட்ரின் போட்டிருந்தேன். இதனோடய நான் ஒரு 2-3 பிரேஸ்லெட் டெய்லியுமே கனெக்டடா போட்டிருப்பேன் எப்பவுமே. சோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்டோனாவும் நான் இது கூட சேர்ந்து அப்படி யூஸ் பண்ணலாம்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். கிறிஸ்டலும் மணி ஃப்ளோக்காக மட்டுமே. எதனால நான் தனியாவுமே யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சிங்கிள் பீட்ஸ் இருக்கு இல்லையா, இது என்னோட பெர்மனண்டா எப்பவுமே என்னோட கையில இருக்கும். சோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ். இந்த கிறிஸ்டலோட ஆடிங் பெனிஃபிட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிரனோடது ஒயிட். சோ நம்ம சில்வர்ல அதை பண்ணி போடும்போது ஒரு நல்ல லட்சுமி கடாட்சியம் எப்பவுமே இருக்கும். அதுக்காக தான் நான் சில்வர்ல பண்ணிட்டு அதை கையில போட்டிருக்கிறது. ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா போட்டிருக்கேன். 1 வருஷம் மேல ஆயிடுக்கும் போட்டிருக்கேன். மேம் நீங்க ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் அப்படின்னும் போது நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நாங்க நிறைய சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோமே மேம். நீங்க உங்களோட காம்னஸ்க்கு கொடுத்துருப்போம், நிறைய சொல்லிருப்போம். உங்ககிட்ட என்ன கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு அனுப்புங்க. அதை கிளென்ஸ் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க என்ன எங்கள்கிட்ட வாங்கினது உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஸ்படிகம் ஹீலிங் பெனிஃபிட்காக பாடி ஹீட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணது இல்லாம நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல், நல்ல ஒரு வைப்ரேஷன், நம்ம எப்பவுமே வந்து கனெக்டடா நம்ம ஆராஸோட மெயின்லி கனெக்டடா இருக்கிறதுக்கான
மாஸ்டர் கிறிஸ்டலே கிளியர் குவார்ட்ஸ் தான் மேம். மாஸ்டர் கிறிஸ்டலே கிளியர் குவார்ட்ஸ் தான். ஸோ இந்த கிளியர் குவார்ட்ஸ் வந்து எப்பவுமே நம்மளோட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதோட இருக்கும் போது வந்து அந்த ஒரு கிளியர் வைப்ரேஷன் இருக்கும் எப்பவுமே நம்மளோட. ஸோ கிளியர் குவார்ட்ஸ் அதுக்காக மட்டுமே மெயின்லி பயன்படுத்துறது. ஸ்படிகம் அண்ட் ருத்ராட்சமோட அவைலபிள் இருக்கு. மல்டி டைகரை அவைலபிள் இருக்கு மேம். ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன், ஈவில் ஐ, ஹெமடேட், டைகர் ஐ, இது எல்லாமே சாரி பிளாக் டர்மலைன், டைகர் ஐ, ஹெமடேட், இது மூணும் சேர்ந்தது தான் ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன். ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன்னால உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நெகட்டிவிட்டி வந்து ரிமூவ் பண்ணி காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட். லாவா வித் 7 சக்ரா, இதுவும் நெகட்டிவிட்டி ரிமூவலுக்காக மட்டுமே மேம். எரிமலை அந்த இதுல இருந்து எடுக்கிறது தான் வந்து லாவா. ரேட் ஜோதி மேம் எதுக்கான ரேட் கேக்குறீங்கன்னு தெரியல, நீங்க எதுக்குன்னு சொல்லுங்க, அதுக்கான ரேட்ஸ் நான் சொல்லிடுறேன் மேம். சோ நான் இப்ப காமிச்ச கிறிஸ்டல் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டன்டா இருக்கும். அதோ வருஷம் கிளியர் குவார்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு மேம். கிளியர் குவார்ட்ஸ் பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு. தென் ரோஸ் குவார்ட்ஸ்லயும் பெண்டன்ட் இருக்கு. இந்த பெண்டன்ட்ஸ் எல்லாமே 499 வரும். இந்த பெண்டன்ட்ஸ் எல்லாமே 499 வரும். கிரீன் அவெஞ்சர் அப்ப வெயிட் பண்ண சொல்லுங்க, வந்து 20% டியூஷன் தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. கிரீன் அவெஞ்சரிங்கும் பெண்டன்ட்ஸ் அவைலபிள் இருக்கு மேம் லட்சுமி கடாட்சியத்துக்கு. தென் பாத்தீங்கன்னா ரெட் ஜாஸ்பரும் பெண்டன்ட் அவைலபிள். பேஸ் ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய சக்தி ரெட் ஜாஸ்பருக்கு தான் உண்டு, அதுவுமே பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா அமெத்திஸ்ட், இதுதான் அமெத்திஸ்ட். அமெத்திஸ்டுமே பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு. இது கார்னெட். சோ ரெண்டுத்துக்கும் மைல் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். கார்னெட் மூட்டுவலி சம்பந்தமான இஷ்யூக்கான ஸ்டோனு. கோமதி சக்கரம், கோமதி சக்கரம் வந்து 1500 rupees வரும் மேம். கோமதி சக்கரம் பெண்டன்ட் எதுக்காகன்னா நீங்க தாலியில கோர்த்து யூஸ் பண்ணலாம், இல்ல செயின்ல டாலராவும் பெண்டன்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது கோமதி சக்கரம் நல்ல ஒரு மணி ஃப்ளோக்காக யூஸ் பண்றதுதான். லாபிஸ் லசோலி ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்காக. கருங்காலிலுமே உங்களுக்கு பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு மேம். இது கருங்காலி பெண்டன்ட். தென் அமெத்திஸ்ட் பெண்டன்ட், பெரிடாட் பெண்டன்ட். கோமதி சக்கரம் இந்த மாதிரி ரிங்காவும் அவைலபிள் இருக்கு, அட்ஜஸ்டபிள் ரிங்கு. சோ இந்த மாதிரி ரிங்ஸாவும் அவைலபிள் இருக்கு. நல்ல ஒரு மணி ஃப்ளோவை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கோமதி சக்கரம் உண்டு மேம். கோமதி சக்கரம் ட்ரீயாவும் அவைலபிள் இருக்கு மேம். 7 சக்கரா ட்ரீ, கருங்காலி, வாராகி அம்மன், ருத்ராட்சி மேம். உங்ககிட்ட பிரேஸ்லெட்டா என்ன இருக்கு மேம்? போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. கிரீன் அவெஞ்சரிங், விநாயகர் மேம். நீங்க ட்ரீ இல்ல மேம், பிரேஸ்லெட்ல என்ன இருக்கோ அதை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க மேம். ருத்ராட்சம் நிறைய பேர் வந்து பாபாக்கு கிஃப்ட், அது வந்து இப்போ ட்ரெண்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். ருத்ராட்சம் பாபாக்கு இந்த மாதிரி வாங்கி கிஃப்டா கொடுக்கறாங்க. தாராளமா கொடுக்கலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். இன்னைக்குமே ஒரு என்கொயரியில வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, பாபாக்கு ருத்ராட்சம் வந்து இந்த மாதிரி மாலை நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ அந்த மாதிரி மாலையா கொடுக்கலாம்னா தாராளமா போடலாம் மேம். ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸ்படிகம் சில்வர்ல இந்த மாதிரி மாலை அவைலபிள், ஸ்படிகம் மாலை அவைலபிள் இருக்கு. அவங்கதான் ஸ்படிகம்ல 8 mm மாலையும் அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா 6 mm மாலையும் அவைலபிள் இருக்கு சில்வர்ல. நீங்க வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க மேம். தென் பாத்தீங்கன்னா வித்தவுட் ஹூக் வந்து வித்தவுட் கேப் உங்களுக்கு இந்த மாதிரி மாலை அவைலபிள் இருக்கு. ஸ்படிகம் சில்வர் இல்லாம நார்மல்லயே அவைலபிள் இருக்கு மேம். இந்த சாவி அது இருக்கு.
7 சக்கரா பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் 7 சக்கரா காமிக்கல. 7 சக்கரா பிரேஸ்லெட். 7 சக்கரா பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா நம்ம 7 பாடியில இருக்க 7 சக்கராவோட கனெக்ட் ஆகுற கிறிஸ்டல் தான் வந்து 7 சக்கரா பிரேஸ்லெட். சோ நம்ம எல்லாமே ஒரே காம்பினேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாமானா தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெட் ஜாஸ்பர், கார்னிலியன், சிட்ரின், கிரீன் அவென்ச்சரிங், தென் லாப்பிஸ் லசோலி, அமெத்திஸ்ட், இது எல்லாமே இருப்பாங்க. இது எல்லாமே எதுக்காகனா படிப்பு, செல்வம், நல்ல உடல் ஆற்றல், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் ஆற்றல் எல்லாமே இருக்கிறதுக்காக காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட் மேம். ஆல் இன் ஒன். தட் இஸ் ஸ்டோன் பிரேஸ்லெட் ஃபார் பாய்ஸ். மேம் நீங்க வாட்ஸ்அப் வாங்க, என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம் என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்ட்டு. சின்ன பசங்க 8 இயர்ஸ் வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கேன், நீங்க ரெக்கார்டட் லைவ்மே பாருங்க மேம். இப்ப கரண்ட்லி பாத்தீங்கன்னா பெருமாள் பாதம் அவைலபிள் இருக்கு. லக்ஷ்மி பாதம் வந்ததும் கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். லக்ஷ்மி பாதம் ஆர்டர் பண்ணிருக்கு, வந்ததுன்னா உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன் மேம். சோ 7 சக்கரா பிரேஸ்லெட், 7 சக்கரா பிரேஸ்லெட்டோட பிரைஸ் 499. ஹலோ மேம் வாங்க. பிபிக்கான காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட் மேம். ஒன்லி பிபி பேஷண்ட் மட்டுமே யூஸ் பண்ற காம்பினேஷன்ஸ். நீங்க அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, நீங்க வந்து இது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் மேம். தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்ஸா, தூக்கமே இல்ல எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்ற போது நீங்க அதுக்காக யூஸ் பண்ற காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ். சோ இன்னைக்கு எல்லா பிரேஸ்லெட்ஸ்மே நம்ம பார்த்திருக்கோம். பிரேஸ்லெட் மட்டுமே தனியா போட்டிருக்கேன். பிபி சுகர் ரெண்டும் சொல்லுங்க மேம். மொத்தமே எல்லா பிரேஸ்லெட்டும் போட்டுக்கோங்க மேம். நீங்க பாத்தி மேம் உங்ககிட்ட இல்லாதே இல்ல போல. நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கு, இதனால நம்ம ரொம்ப டிஸ்டர்பா இருக்கோம் அப்படின்ற மைண்ட வந்து ஃபர்ஸ்ட் விடுங்க. எதுவுமே இல்ல, ஏதாவது இருந்தா கூட எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்க மேம். மணி ஃப்ளோக்கு 7 சக்கரா பிரேஸ்லெட் யூஸ் ஆகுமா? நல்ல மணி ஃப்ளோக்கு இந்த மாதிரி மணி மேக்னெட் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க. மணி மேக்னெட் ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோக்காக காம்பினேஷன்ஸ். பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கு பிரேஸ்லெட் லைவ் முடிஞ்சிருச்சு மேம். நாளைக்கு அதர் கிறிஸ்டல்ஸ்ல கனெக்ட் ஆகலாம். அகைன் நெக்ஸ்ட் ஒரு லைவ் இருக்கு. நெக்ஸ்ட் லைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் லைவ் தான், டெக்ஸ்டைல் லைவ் தான் ப்ரொமோஷன் லைவ். சோ அதுல கனெக்ட் ஆகுங்க எல்லாருமே. அகைன் தேங்க்யூ 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 சோ மச். எனக்கு என்ன சொல்றதா மேம், நீங்க வாட்ஸ்அப் வாங்க மேம். நீங்க வாட்ஸ்அப் வாங்க, நீங்க டெய்லி வாட்ஸ்அப் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. வாட்ஸ்அப் வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியலமா? ஓகே, நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க பாரதி மேம். நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்னன்னு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அகைன் நான் லைவ் திருப்பி கனெக்ட் பண்றேன். அகைன் கனெக்ட் ஆயிடுங்க. தேங்க்யூ, பபாய் ஆல்.